ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட் செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற டாப்பிக்காக தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா, ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாகவும் அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட்டாப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட்டாப் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா, நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா, அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃப்லேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா, அந்த மாதிரி தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்லேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ், டிப்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து குயிக்காக வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கட்டும், அப்புறம் பட்ஜெட்டிங் இந்த மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காண்டி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோலாக இருக்கணும் அப்படின்னு அது வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி இருக்கணும். அதோட பெனிஃபிட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு சைடு இன்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாசிவ் இன்கம், அதாவது நம்ம ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பாசிவ் இன்கம்மை பற்றி ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிறணும். அதாவது அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி நிறையா வந்து பார்த்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிவ் இன்கம் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஐடியாஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் மிஸ்டேக்காக இருக்கட்டும், நிறையா வந்து டெபிட்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ப்ளானிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து அதை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நிறையா வந்து மிஸ்டேக்கில் வந்து கற்றுக்கணும். நிறையா பிளான் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிச் மைண்ட் செட்டுக்கும் புவர் மைண்ட் செட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா கண்டென்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா ப்ராப்ளம்ஸும் அவங்களோட மைண்ட் செட்டை டிஃபன் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதுன்றது வந்து அந்த ரிச் மைண்ட் செட்டும் புவர் மைண்ட் செட்டும் இதில் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்றதை வச்சு தான் அதை வந்து டிசைட் ஆகும். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சைடு, அதாவது நீங்களோட சைடு இன்கம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு
ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதில் வந்து நாலேஜ் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு சைடு இன்கம் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு இன்கம்மை மட்டுமே நம்பிட்டே வந்து இருக்கவே கூடாது, சரிங்களா? ஏதாவது ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் சோர்ஸ் அந்த மாதிரி அதை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மணி மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து தெரிஞ்சுக்கிறணும். என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றது ப்ராப்பராக வந்து தெரிஞ்சுக்கிறணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணணும். நீங்கள் மணி ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் வந்து எப்படி பண்ணணுன்றதை வந்து ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒய் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் கீ, அதாவது நம்ம எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் இன்கம் வேணும் அப்படின்றதுக்கு வந்து என்னென்ன கீ அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்கம் சோர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கிறது, அது வந்து எதுக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு இன்கம்மை நம்பிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு இன்கம் வந்து அன்லிமிட்டடாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிறணும், சரிங்களா? அதாவது ஒரு 1 crore டுடே அந்த மாதிரி 1 மந்த்துக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து வர மாதிரி ஏதாவது ஒன்று ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று அதுக்குண்டான ஹேபிட்டை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும், சரிங்களா? அதாவது அந்த ஹேபிட் வந்து நீங்கள் வந்து எப்போயுமே உங்களோட மைண்டில் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். சேவிங் மணி அந்த மாதிரி உங்களோட தாட் வந்து எப்போயுமே அதை பற்றி நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அந்த மாதிரி இது வந்து போக முடியும், சரிங்களா? அதுக்கு நிறைய என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணுறதை பற்றி நம்ம அதை சேவ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பட்ஜெட் அது பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கோலாக இருக்கணும், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு, சரிங்களா? என்னைக்காச்சும் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு வேணும்னு தெரியுமா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து யோசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அது நமக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாசிவ் இன்கம் ஐடியாஸ் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா பாசிவ் இன்கம் ஸ்டார்ட் பண்ண சிம்பிளாக ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களோட லைஃப் வந்து வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணும். அது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு நீங்கள் வந்து யாரையும் தடுக்க விடக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து யோசித்து பார்த்துட்டே இருக்கணும். யாராவது தடுக்கிறாங்கன்னா அதனால் நீங்கள் வந்து ஸ்டாப் ஆகாமல் நீங்கள் வந்து ஓனாக வந்து டிசிஷன் எடுக்கிறத வந்து நீங்கள் ஓனாக எடுக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிச் மைண்ட் செட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 மைண்ட் செட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நீ யார் அப்படின்றத நீ வந்து டிசைட் பண்ணணும், கண்டிப்பாக அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சைடு இன்கம்மை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது சைடு அசட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இன்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோட பெஸ்ட்டை வந்து நீ வந்து பட்ஜெட் அந்த மாதிரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் அந்த மாதிரி ஒரு இல்லை. ஏன்னா எஜுகேஷன் பணக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் தேவையில்லை, உங்களுக்கு எஜுகேஷன் நாலேஜ் இருந்தாலே போதும், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மணி மேக் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு இன்கம் அதாவது நீ பண்ணுற மணி மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா? அதாவது நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அதோட மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணாமல் அதை ப்ராப்பராக வந்து ரொம்ப அந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறது இருக்கட்டும், சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் பெரிய ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட கீ, அதாவது ஏர்ன் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட கீ. அதெல்லாம் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இதுவுமே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு கீனே இதை தான் சொல்லுவோம், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்கு மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் வேணும் அப்படி அதுக்கு என்ன கீன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் அவங்க இதெல்லாம் வந்து வேணுமா, அதாவது உங்களோட இன்கம் வந்து அந்த மாதிரி டிவைட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? வந்து எதுக்கு மல்டிபிள் சோர்ஸ் இன்கம் வேணும்னா நீங்கள் ஒரு இன்கம் மட்டும் நம்ம இருக்கக்கூடாது, சரிங்களா? மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணி சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லணும், எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி சம்பாதிக்கணும், 1 கோடி வேணும்னா இல்லை 1 lakh மந்த்ல எல்லாம் வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களே நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து 1 கோடி வேணும்னு ஆசைப்பட்டிருக்கோம் இல்லை அப்படின்னா 1 லட்ச ரூபா மந்த்து, அதாவது 1 மந்த்துக்கு லைஃப்லாம் 1 lakh அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
அதுதான் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் இப்போ உங்ககிட்ட ₹1,00,00,000 இப்போ வேணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி எடுத்துக்கோங்க. மங்கி கிட்ட போய் நீங்கள் ஒரு 500 கொடுத்து 500 சில்வர் ஹேண்டில் வந்து நீங்கள் வந்து பணம் வச்சுக்கணும். அது உங்களுக்கு அந்த மங்கி வந்து பார்த்தீங்கன்னா பணம் சூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மங்கி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வச்சு அந்த ₹500 எவ்வளோ பணம் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து தெரியாது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பணமாக தான் சூஸ் பண்ணுவோம். நிறையா பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து அவங்களும் நினச்சிட்டு இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை தான் ஒரு ஜாப்பு தான் பெஸ்ட்டான வேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ராங்கான வே. சரிங்களா? அது வந்து நம்மளோட இதை வந்து இதாக தான் பண்ணோம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம ப்ராப்பராக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? ஏன்னா நம்ம மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஒர்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும்.